ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு akshaya.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் நல்ல சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை வச்சு ரொம்ப ரொம்ப சுலபமாக நல்ல ஃபில்லிங்காக செஞ்சு தரலாம். கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள். சுட சுட சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். எப்பவும் நம்ம வழக்கம் போல் செய்கிற மாதிரி இல்லாமல் அரை கப் பால் வச்சு இது மாதிரி ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். வைக்க வைக்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ இதை செய்யறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் அரை கப் அளவுக்கு ரவை, வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். கூடவே அதே கப்பில் அரை கப் அளவுக்கு காய்ச்சி ஆறின பால் சேர்த்துக்கலாம். சேர்த்து ரவையோடு நல்லா கலந்துட்டு இதை அப்படியே ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். ரவை பால் எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா சாஃப்டாக ஊறி வரட்டும். அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இதோடு சேர்க்கறதுக்கு ஒரு சாஸ்பேனில் அரை கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துட்டு அதே கப்பில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். வெல்லம் பாகு பதெல்லாம் வர வேண்டியது இல்லைங்க. ஜஸ்ட் வெல்லம் கரைஞ்சி கொதி வந்தால் போதும். இப்போ பாருங்கள், வெல்லம் கரைஞ்சி கொதி வர தொடங்கியிருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி ஆற விட்டுடலாம். இது லைட்டாக ஆறட்டும். இப்போ நம்ம மூடி வச்சுருந்த ரவையை திறந்து பார்த்துக்கலாம். ரவை நல்லா பால் எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா சாஃப்டாக ஊறி இருக்குது பாருங்கள். 5 நிமிஷம் தான் மூடி வச்சேன், அதிலே நல்லா ஊறி இருக்குது. இப்போ இந்த ஊறின ரவையை மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். பால் எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். இது எல்லாத்தையுமே அப்படியே மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ இதோட 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, அரை கப் ரவை எடுத்தோம். அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவும் 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட வாசனைக்கு அரை ஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு இதோட கரைய வச்ச வெள்ளை கரைசலை சேர்த்துக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கங்க. அரை கப் காய்ச்சன பாலும் அரை கப் அளவுக்கு வெள்ளை தண்ணியும் தான் சேர்க்குறோம். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்காதீங்க. இப்போ இதை நல்லா ஒரு ஓட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு 30 செகண்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், ரவை நல்லாவே மஞ்சி தோசை மாவு பதத்துக்கு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் மாவோட பதம் இருக்கணும். இப்போ இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் ஊற்றிக்கலாம். மிக்சிங் பவுலில் நல்லா மிக்சர் ஜார்லேருந்து ஒட்டை வச்சு விட்டு ஊற்றிக்கங்க. தண்ணியோ பாலோ எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த பதத்துக்கு தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் அரை கப் பால் அரை கப் வெள்ளை கரைசல் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பாருங்கள், கரெக்டான டெக்ஸ்சரில் மாவு கலந்து கிடச்சிருக்கு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதை ஊற்றி பொரிக்கிறதுக்கு வாணலில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு இதில் ஒரு குழிக்கரண்டி எடுத்து ஊற்றிக்கலாம். உங்களுக்கு அதிக எண்ணெயில் ஊற்றி பொரிக்க விருப்பம் இல்லாட்டி நீங்கள் குழி பணியாரக்கல்லில் கொஞ்சமாக நெய் விட்டு கூட ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒன்று வெந்து மேலே எழும்பி வந்த பிறகு இன்னொரு கரண்டி மாவை ஊற்றிக்கங்க. இது மாதிரியே 3-4 கூட ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாம். ஒன்று வெந்து எலும்பி வந்த பிறகு மாவை எடுத்து ஊற்றிக்கங்க. அப்போ தான் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உப்பி வெந்து வரும். பாருங்கள், நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போ அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு நல்லா 2 சைடும் வெந்து செவந்ததும் எடுத்துடலாம். இதில் நம்ம சோடாப்பெல்லாம் எதுவுமே சேர்க்கலைங்க. அதிலே ஒன்று பந்து போல் நல்லா உப்பி பஞ்சு மாதிரி சாஃப்டாக வரும். கண்டிப்பாக பால் சேர்த்து இது மாதிரி அப்பம் ரெசிபி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எடுத்துட்டு மீதமுள்ள மாவையும் இது மாதிரி ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாம். சிம்பிளாக மாலை நேரத்தில் டீ காஃபியோட சுட சுட இது மாதிரி ஸ்கூல் விட்டு வரும் பசங்களுக்கு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. தட்டில் ஒன்று கூட மிச்ச வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. கண்டிப்பாக இதே மாதிரி இதே அளவுகளோடு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒன்று எடுத்து போட்டு காட்டுறேன் பாருங்கள். ரவை சேர்த்ததுனால மேலே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்ல பஞ்சு மாதிரி சாஃப்டாக சாப்பிட ரொம்ப ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான ஒரு சில பொருட்களை வச்சு சோடா உப்புலாம் எதுவும் சேர்க்காமல் ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம்.
வாங்க இன்றைக்கி முருகனுக்கு ரொம்ப பிடித்த ஸ்வீட் அப்பம் ரெசிபி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இதை நீங்கள் நெய்வேத்தியமாக வச்சு முருகருக்கு படைக்கலாம். இப்போ செய்யறதுக்கு சாஸ்பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 3/4 கப் அளவுக்கு பிடிச்ச வெல்லம் சேர்த்துக்கங்க. அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றிக்கங்க. ஊற்றி நல்லா கலந்துடுங்க. பாகுபதெல்லாம் தேவையில்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சா போதும். பாருங்கள், வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதி வந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே இறக்கி ஆற விட்டுடுங்க. ஆறட்டும். இப்போ இந்த அப்பம் செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சரிசி ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அரிசி நல்லா ஊறி இருக்கணும். 2 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சாலே போதும். அதுலேயே அரிசி நல்லா ஊறி வரும். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 3/4 கப் வெல்லம், 1/2 கப் தண்ணி ஊற்றி நம்ம வெள்ளைக்கரசல் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ஊற வச்ச அரிசியை தண்ணீர்லேருந்து வடியை விட்டு எடுத்து மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு இதோட ஒரு சின்ன வாழைப்பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. பெரிய சைஸ் வாழைப்பழம் இருந்தாலும் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன வாழைப்பழமாக இருந்தாலும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட 1/2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 சிட்டிகை அளவு உப்பு சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதில் கரைய வச்ச வெள்ளைக்கரசலை வடிகட்டி ஊற்றிக்கங்க. 1/2 கப் அளவுக்கு வெள்ளைக்கரசலை வடிகட்டி ஊற்றி நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காகவே அரைச்சிக்கங்க. எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் நான் சேர்க்கலை. வெறும் வெள்ளைக்கரசல் ஊற்றி கொஞ்சம் திக்காகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கங்க. மாற்றிட்டு கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணீர் விட்டு அலசி ஊற்றிக்கங்க. மற்றபடி அதிகமாக தண்ணீர் சேர்க்க வேண்டியதில்லை. மாவு கரெக்டாக இந்த பாத்தில் தான் இருக்கணும். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக இந்த பாத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு பஞ்சு மாதிரி சாஃப்டாக கிடைக்கும். இதில் சோடா உப்புலாம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. மாவை ஊற வைக்கவும் தேவையில்லை. அரைச்சி எடுத்ததுமே சூடான எண்ணெயில் 1 கரண்டி அளவு மாவை ஊற்றி பொரித்து எடுத்துக்கங்க. இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை மேலாப்பில் எடுத்து விடுங்க. நல்லா உப்பி எலும்பி வரும். இப்போ அது அப்படியே வேகட்டும். இன்னொன்று அதே மாதிரி ஊற்றிக்கங்க. இது மாதிரி குழியான கடாய் இருந்ததுன்னா நீங்கள் 2-3 கூட ஊற்றி பொரித்து எடுத்துக்கலாம். ஒன்று எலும்பி வந்த பிறகு இன்னொரு கரண்டி மாவை ஊற்றுனீங்கன்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக வெந்து பொரிஞ்சு வருங்க. இப்போ 3ஆவது ஊற்றியிருக்கேன். இது மாதிரி ஒன்று வெந்ததும் திருப்பி விடுங்க. 2 சைடுமே இது மாதிரி கொஞ்சம் பொன்னிறமாக செவந்து வரணும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாவை ஊற்றிக்கங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மாவை ஊற்றினீங்கன்னா ஒன்று வெந்து எலும்பி வரும், இன்னொன்று வெந்து செவந்து வரும். இப்போ நம்ம ஊற்றந்தை எடுத்துடலாம். நல்லா 2 சைடுமே செவந்து வந்திருக்கு, உள்ளேயும் வெந்து. இதே மாதிரியே மாவு எல்லாத்தையும் ஊற்றி எடுத்துக்கங்க. அதிக டைம் எடுக்காது, சட்டுனே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இது மாதிரி ஒரே இடிலே நீங்கள் 3-4 கூட ஊற்றி பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ மீதம் உள்ளதும் இதே மாதிரியே பொரிஞ்சு செவந்து வந்திருக்கு. இப்போ அதையும் எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கங்க. இதில் நம்ம எல்லாமே ஹெல்த்தியான பொருட்கள் தாங்க சேர்த்துருக்கோம். பச்சரிசி, வாழைப்பழம், தேங்காய், வெள்ளைக்கரசல் எல்லாமே உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஹெல்த்தியான பொருட்கள் தான். சோடா உப்புலாம் எதுவுமே சேர்க்கலை. இப்போ எல்லாத்தையுமே ஊற்றி பொரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்கள், பார்க்கும்போதே சூப்பராக நல்லா ஒன்று பந்து மாதிரி அருமையாக வந்திருக்கு. பாருங்கள், ஒன்று பிச்சு காட்டுறேன். நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி இதே அளவுகளோட முருகனுக்கு ரொம்ப பிடித்த இந்த கந்தரப்பம் ரெசிப்பியை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.